Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.37 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு பாலினாமியல், அதாவது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 10x³ ப்ளஸ் 35x² ப்ளஸ் 50x ப்ளஸ் 29 எக்ஸ் ப்ளஸ் 4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய குவாஷியன்ட்டும் இது வந்து ஈக்குவல், அதாவது இவங்க கொடுத்துருக்க குவாஷியன்ட்டும் நம்ம டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய குவாஷியன்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஈக்குவலாக இருக்கிறப்ப ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமைண்டரும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்னென்னா, சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியல் லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாலினாமியலை வந்து அதோட கோஎஃபிஷியன்ஸை வந்து உள்ளே கழிக்கணும். இதோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை 1. அடுத்து இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 10, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 35, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 50, இதோட கோஎஃபிஷியன்ட் 29. அதாவது அது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து கிடையாது. அடுத்து கொடுத்துருக்க இன்னொரு பாலினாமியலை ஈக்குவல் டு 0 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்படின்னா இந்த ப்ளஸ் 4 இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் -4. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4 கிடச்சிருக்கு. இந்த -4 வெளில எழுதிக்கிறேன். இப்போ எப்போவுமே ஸ்டார்டிங்கில் சிந்தட்டிக் டிவிஷனில் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். அப்படின்னா 1 + 0 வந்து 1. அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × -4 கிடச்சிருக்கும். அப்படின்னா 10 - 4ஓட வேல்யூ 6. அடுத்து 6 × -4 -24 கிடச்சிருக்கும். அப்படின்னா 35ல் 24 மைனஸ் பண்ணனா 11 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 11 × -4 -44 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ 50யும் -44யும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 6 வந்து கிடைக்கும். அப்படின்னா 6 × -4 -24. அப்படின்னா 29யும் -24ஓட வேல்யூ வந்து என்னென்னா எனக்கு 5 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா ரிமைண்டர் வந்து 5ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ குவாஷியன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். குவாஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் என்னென்னா 4. அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது க்யூப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா x³ x², x அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட்டாக. இங்கே x³ கோஎஃபிஷியன்ட் வந்து என்னென்னா 1, அதை போகணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து x² கோஎஃபிஷியன்ட் அது வந்து 6. அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 11. அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் அது வந்து 6. அப்படின்னா x³ + 6x² + 11x + 6 = 0ங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க குவாஷியன்ட். இப்போ அவங்க கொடுத்த குவாஷியன்ட்டோட இதை கம்பேர் பண்ணுறேன். அப்படின்னா x³ -ax² + bx + 6. அப்படின்னா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். பிக்கு பதிலாக எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல 11 வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்படின்னா பியோட வேல்யூ 11 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏக்கு பதிலாக இங்கே 6 வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா -a இருக்குது. அப்படின்னா -a = 6. அப்படின்னா மைனஸ் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா a = -6ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏவோட வேல்யூ -6, பியோட வேல்யூ 11, ரிமைண்டர் வந்து 5ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதை கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.